வாங்க இன்றைக்கி சனிக்கிழமை மதியம் இன்றைக்கி என்னென்ன லஞ்சு செய்கிறோம்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வைக்கிற காய்கறி சாம்பார் எங்கள் பையனுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த மெத்தடில் நீங்களும் வச்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். எப்படி பண்ணுறதுனா பார்க்கலாம் வாங்க. இல்லை ஆயில் ஊற்றிக்கலாங்க, கொஞ்சமாக ஊற்றினீங்கன்னாவே போதும். இது வந்து வெங்காய வடகங்க, இது வந்து அம்மா ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இது போட்டிங்கன்னா சாம்பார் நல்ல வாசனையாக இருக்கும். இது போட்டு தான் இன்றைக்கி சாம்பார் நான் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயம் கொஞ்சம் வணங்கிடுங்க. வெங்காயம் வணங்கிடுச்சுங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இங்கே தக்காளி பழங்க ஒரு 2 வச்சுக்கிறது அதை வணங்கிக்கலாங்க. இதுவும் வணங்கினதையும் நம்ம என்னென்ன காய்கறி சாம்பாருக்கெலாம் அரிஞ்சிக்கிறோமோ அதை போட்டுக்கலாங்க. பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட்டு, முருங்கைக்காய். பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். நான் முட்டை ஸ்கூல் லீவ் விட்டாங்க, வேலை வச்சிட்டாங்க எல்லாம். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்குது. ஒரு வீட்டுல மதியானம் சோறு செய்யறதுக்கு இத்தனை பேர் வேலை பார்க்கணும். நாங்க இதை வீடியோ வேற எடுத்துங்க, அம்மா போடணும். அதுக்கு ஒரு ஆள் வீடியோ எடுக்கணும், ஒரு ஆள் இங்க வந்து சமைக்கணும், ஒரு ஆள் எதுக்குன்னு தெரியாது சும்மா நிக்கணும். அதான் வருங்க. நீங்க இவங்கள வேற அப்பப்ப காமிக்கணும். நீட்டா செய்யறா பாரு அந்த வேலையை. நீங்க செய்றீங்களா? கூட்டா அதெல்லாம் தெரியும். நமக்கு அவன் எப்படி இருக்குங்க? அதே மாதிரிதான் நல்ல நெருக்க வைக்கணும். அதான் செய்வா எவ்வளவு செய்வா. அப்புறம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் பாருங்க. எல்லாம் வணங்கிடுச்சுங்க. இப்போ இந்த டைம்ல கொஞ்சமா மஞ்சப்பொடி, கொஞ்சமா மிளகாப்பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, தேவையான அளவுங்க. குழம்பு கொதிக்க வச்சுங்க. இப்போ புளி கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. தேவையான புளி ஊற்றிக்கலாங்க. புளி ஊற்றி குழம்பு கொதிக்குதுங்க. இப்போ பருப்பை ஊற்றிக்கலாங்க. வேக வச்ச பருப்பு நம்ம ஊற்றிக்கலாங்க. எப்படின்னு நான் சொல்லி தந்துட்டு இருக்கிறேன், அவள் செஞ்சுட்டு இருக்காங்க வேலையை. சாம்பார் நல்லா ரெடியாகி கொதிச்சு வருதுங்க. இந்த டைமில் நம்ம இறக்க வேண்டியது தான். நான் வந்து வீட்லேயே சாம்பாருக்குன்னு ஒரு பொடி தயார் பண்ணியிருக்கிறேங்க. அது போட்டு இன்னும் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்க, டுடே சமையல் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. அவுச்ச எக்குங்க, பீக்கங்காய் பொரியலுங்க, சேனக்காரங்க வறுவலுங்க, சாப்பாடுங்க, ஒயிட் ரைஸ், சாம்பாருங்க, காய்கறி முருங்கை வீட்டிலே செய்கிற தயிருங்க, கடைஞ்ச மோருங்க, ரசங்க. வாங்க மத்தியானம் சாப்பிடலாம்.